வசிஷ்டாச்சாரியால் வச்ச ராமாங்கிற பெயரோ கோடி பேரை பவித்திரமாக்கு. எதுக்காக 60 தலைமுறையா காத்துட்டு இருந்தாரோ அந்த பாக்கியம் அன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. ஏன் இந்த காரண பெயர் வச்சா, அண்ணாவுக்காக 14 வருஷ காலம் ராஜ்யத்தை பாரமா நினைக்க போறவனா. சக்கரவர்த்தியினுடைய குழந்தைகளா இருந்தாலும் ஆத்துல ஸ்கூல் கிடையாது. ராஜாவா இருந்தாலும் சக்கரவர்த்தியா இருந்தாலும் குழந்தைகள் குருகுலத்துல போய் தான் படிக்கணும். நாமகர்ம ததாகரோது. வசிஷ்டாச்சாரியால் 60 தலைமுறையாக அந்த குடும்பத்துக்கு ஆச்சாரியனா இருந்து உபாத்தியாய விருத்தி பார்க்கிறார். எதுக்காக பார்க்கிறார் அப்படின்னா, இப்படி பரமாத்மாவே அவதாரம் பண்ண போறான், அவனுக்கு ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம், உபநயனம், விவாகம், பட்டாபிஷேகம் எல்லாம் தன் கையால பண்ணி வைக்கணுங்கிற ஆசையினால வசிஷ்டாச்சாரியால் அன்னிக்கே டேக் ஓவர் பண்ணினுட்டாராம் அந்த குடும்பத்துக்கு வாத்தியாராக. வசிஷ்டா பரம எதுக்காக அவர் அந்த அந்த குடும்பத்துக்கு ராஜகுருவா வந்தாரோ, எதுக்காக யுக யுகமா காத்துட்டு இருந்தாரோ, எதுக்காக 60 தலைமுறையா காத்துட்டு இருந்தாரோ அந்த பாக்கியம் அன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. பரமப்ரீதா. எதிர்பார்த்தது கிடைச்சா எல்லாருக்கும் ஆனந்தமா தானே இருக்கும். மடியில் எடுத்து வச்சுன்னு பேர் வைக்கிறார். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம். அந்த குழந்தைய மடியில தூக்கி போட்டுண்ட உடனே சாதாரண குழந்தையா இல்லையா, அவர் எப்பேற்பட்டவர் வசிஷ்டாச்சாரியார், பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டார். மகாத்மானம். அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோஜனை பண்ணி கடைசியில ராம ஏகதிஸ் ராம ஏகதாபஸ் தியதாரி. துளசிதாசர் சொல்றார். ராமான்னு பேர் வச்சாராம். எப்பேற்பட்ட ராமநாமம்ங்கிறார். அந்த ராமன் ஒரு அகல்லையே பவித்திரமாக்கினார் சரணதூளினால. வசிஷ்டாச்சாரியால் வச்ச ராமாங்கிற பெயரோ கோடி பேரை பவித்திரமாக்கு. அப்பேற்பட்ட நாமத்தை அந்த குழந்தைக்கு வச்சார். அடுத்தது கைகையினுடைய பிள்ளையான பரதனுக்கு குழந்தைக்கு பரதன்னு பேர். எல்லாமே காரண பெயர், எல்லாம் ஒரு வர்புலேருந்து வந்த ரமயதி அப்படிங்கிற ஒரு அந்த தாத்து, அதுலேருந்து வந்ததுதான் ராமநாமம். பரதிங்கிற ஒரு தாத்துலேருந்து பரணேங்கிற தாத்து, அதுலேருந்து வந்ததுதான் பரதஹாங்கிற பெயர். பரதஹான்னா என்னன்னா பரணே பரன்னு. ஒரு ஒரு பாரத்தை சுமந்துட்டே இருக்கிறவனா, சுமதூக்கின்னு அர்த்தம் அதுக்கு. ஒரு பாரத்தை பரிக்கிறவன். ஏன் இந்த காரண பெயர் வச்சா, அண்ணாவுக்காக 14 வருஷ காலம் ராஜ்யத்தை பாரமா நினைக்க போறவனா இவன். அண்ணாவுக்காக 14 வருஷ காலம் தலையில ஜட்டாபாரத்தை சுமக்க போறவன். ஏன்னா ராஜ்யத்தையே பாரமா நினைச்சாங்கிறதுனுடைய தாற்பயம் என்னன்னா, தலைக்கு மேல 50 கிலோ வெயிட் உள்ள கல்கண்டு மூட்டை இருக்கு. நாக்கில் தித்திக்குமோ? தலைக்கு மேல 100 கிலோ வெயிட் கல்கண்டு, மதுரமான கல்கண்டு, நாக்கு திதிக்காது. ஏன் திதிக்க? தலைக்கு மேல இருந்தா திதிக்காது, நாக்கில் போட்டுண்டாதான் திதிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கல்கண்டு மூட்டை சுமக்கிறவனுக்கு எப்படி ருச்சி தெரியாதோ அதுபோல ராஜ்யத்தை பறிக்கிற பரதன் சௌக்கியத்தை அனுபவிக்காம ராஜ்யபரணம் பண்ணினார். ஏன்னா இது அண்ணாவோட ராஜ்யம். அண்ணாவோட ராஜ்யம்னு போகத்தை அனுபவிக்கலையா, பாரத்தை மாத்திரம் சுமந்துன்னு இருக்கு. அதனாலதான் பரதம் கைகயி சுதம். ரொம்ப ஸ்ரீ சமர்த்தனா லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா. ரொம்ப லட்சணமா இருப்பா. லக்ஷ்மி ஐஸ்வர்யவா. அதனாலேயே லக்ஷ்மணன் பேர் வச்சார். சத்ருக்னம் அபரம் ததா. சத்ருக்னன் பேர் வச்சார் 4வது பிள்ளைக்கு. என்ன காரணம்னா, அவன் வெளியில தெரிகிற சத்ரு இல்லை, ஆந்திர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காமாதி 6 விதமான சத்ருக்கள் இருக்காளே அவளையே ஜெயிச்சவனா.
அப்படி வெளி சத்ரு உள் சத்ரு ரெண்டு பேரையும் ஜெயிச்சவனும் சத்ருகுணன். அதனால சத்ருக்னம் அபரம் ததா இப்படி 4 குழந்தைகளுக்கும் பேர் வச்சு தேஷாம் ஜன்ம கிரியாதீனி சர்வகர்மாண்யகாரயத் ஜாதகர்மா பண்ணி நாமகரணம் பண்ணி, ஜாதகர்மா முதல்லயே பண்ணிட்டார், பிறந்த உடனே பின்னாடி நாமகரணம் பண்ணி உபநயன சம்ஸ்காரம். க்ஷத்ரியர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியன்தான், கோத்திரமே ஆச்சாரிய கோத்திரம்தான். வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய பிரவரான்வித, நாமெல்லாம் கௌண்டின்ய கோத்திரம்னு சொல்லுவோம். க்ஷத்ரியாளுக்கு எப்படி தெரியுமோ? வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாயா ராமருக்கு. க்ஷத்ரியாளுக்கு மாத்திரம் கோத்திரம் ஆச்சாரியனுடைய கோத்திரம். அதனால இங்க வசிஷ்டாச்சாரியால் தான் எல்லாம் பண்ணிருக்கிறார். உபநயனத்திலேருந்து விவாகத்திலேருந்து எல்லாம் அவரே உபதேசம் பண்ணி உபநயனாதி சம்ஸ்காரங்களை அடைஞ்சா சக்கரவர்த்தியினுடைய குழந்தைகளா இருந்தாலும் ஆத்துல ஸ்கூல் கிடையாது. ஹிரண்யகசிபு உண்டி தான் அப்படி பண்ணான். 5 வயதான உடனே ஸ்கூலை ஆத்துல வச்சான். குழந்தை வெளியில போய் சிரமப்படக்கூடாது. இவர் என்ன பண்ணார்னா, சத்திரிய ராஜாவா இருந்தாலும் சக்கரவர்த்தியா இருந்தாலும் குழந்தைகள் குருகுலத்துல போய் தான் படிக்கணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.